தற்போது விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தான் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பேசப்படுது. கட்சி விஷயங்கள், நாட்டு நடப்பு குறித்து தான் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் விஜய் அவர்கள். ஆனால் தாலி கட்டிய மனைவியை தான் ரசிகர்களே மோசமாக பேசுவதை தடுக்காமல் அமைதியாக இருக்கார் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேச்ச சோசியல் மீடியாக்கள்ல கிளப்பி பேசிட்டும் இருக்காங்க. பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசும் விஜய் அவர்கள் முதல்ல தன்னுடைய மனைவி சங்கீதாவை ரசிகர்களின் விளாசல்கள்ல இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பல கட்சிக்காரர்கள் இதனை வைத்து அரசியல் பண்ணவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே தாவேகா கட்சிக்காரர்கள் தான் இதை பேசுறாங்களா இல்லையா அப்படின்னு பல குழப்பங்களுமே நிலவிட்டிருக்கு. ஆகையால விஜய் அவர்கள் எதற்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம தற்போது அமைதி காத்துட்டும் இருக்காரு. இந்த நிலையில அவர் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக ஆயத்தமாகிட்டு இருக்காரு. பர்சனல் விஷயத்த அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கட்சி விஷயத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக பல முடிவுகளை அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல திமுக பல கட்சிகளுடன் கூட்டணியா அறிவிச்சாங்க. அதுல தேமுதிக திமுகவுடன் இணைந்தது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. சோ அது மட்டும் இல்லாமல் இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அதே போல தற்போது தாவேகா கட்சியுமே யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்களா, அதுதான் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பது. இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை சமீபத்துல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கா. இதற்கான அறிவிப்பு 1 அல்லது 2 நாட்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த அறிவிப்பை இப்போது வெளியிட்டு அடுத்து பிரச்சாரம், பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அதிரடியாக செயல்பட்டா கண்டிப்பாக தமிழக முதலமைச்சருடைய அரியணையில உட்கார்ந்து விடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக பல மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டிருக்காரு. சோ அதற்கான முக்கியப்படிதான் காங்கிரசுடன் கூட்டணி அப்படின்ற பேச்சுமே போய்கொண்டிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.